ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து மிளகு ரசம் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நான் மிளகு வந்து அதுக்கு 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. 2 வரமிளகா போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கோங்க, வர கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு துவரம்பருப்பு அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை மிக்சியில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. சட்டி வந்து காயட்டும். காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு, நிறைய போட்டுறாதீங்க. அப்புறம் ஜீரகம் போட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். நல்லா பழமான தக்காளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கிட்டேன். அதோடு சேர்த்து இந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டோம். லைட்டாக இதை இது பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இதில் இந்த சட்டியில் வந்து ஊற்றிக்கோங்க. திரும்ப 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே ரசத்தை வந்து நம்ம நிறுத்திடணும். தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ இது 2 மினிட்ஸ் கழித்து கொதிச்சிரும். லைட்டாக கொதி வந்துடும். கொதி வந்தோடனே நீங்கள் ரசத்தை நிறுத்திட வேண்டியதுதான். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி வந்து போட்டுருங்க. திரும்ப நல்லா வாசனையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு, மிளகு ரசம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.